திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ள மணப்பாறை பட்டி சாலையில் தனியார் பள்ளி, அதாவது சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு வழக்கம் போல் சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வகுப்பறையில் இருந்த மாணவியிடம் பள்ளியின் அறங்காவலரும் இந்த தாளாளர் சுதாவின் கணவர் வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மாலையில் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற அந்த மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று வசந்தகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பள்ளி முன்பு திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதோடு இந்த பள்ளிக்குள் புகுந்த அலுவலக அறையின் கண்ணாடி, அங்கிருந்த அந்த காரின் கண்ணாடியும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட இந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளியின் தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நொச்சிமேடு என்ற இடத்தில், அதாவது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து நள்ளிரவில் இந்த மக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான இந்த பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகளான மராட்சி, செலியன், சுதா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் மணப்பாறையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்திடம் செய்தியாளர்கள் பேசுவது கூட இந்த மாணவியில் இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக 4 பேரை கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் ஒருவர் கைது செய்யப்படும் பணியானது நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இதே போல இந்த பள்ளியில் இது போன்ற மாணவிக்கு ஏற்படும் பாலியல் சீண்டல் நடைபெறாமல் தடுக்க அனைத்து பள்ளிகளிலும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதே போல இந்த பள்ளியில் இந்த சம்பவம் மட்டும் நடைபெற்றுள்ளதா, வேறு எதுவும் குற்றச்சாட்டுகள் உள்ளதா என்பது குறித்து விசாரணையானது தெரிய வரும். அதே போல இங்கு உள்ள சிசிடிவி காட்சிக்கு ஆய்வு நடத்தி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாயகன் தெரிவித்துள்ளார். நேர்களை திருச்சி மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான காட்சிகளை, இது தொடர்பாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர் குறிப்பிட்ட அந்த பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் இது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம்.